உலகெங்கும் வாழுகிற தமிழ் நெஞ்சங்கள் யாவருக்கும் என்றும் எடப்பாடியார் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் நாஞ்சில் டொமினிக் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பேச இருக்கிற தலைப்பு என்னன்னா, டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை தமிழகத்திலிருந்து திரு கே.ஏ. செங்கோட்டையன் சந்தித்தாரா என்கிற தலைப்பு குறித்து நாம் பேச இருக்கிறோம். அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு ஒரு 4-5 நாட்களாக தமிழகத்தில் இருக்கிற ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைக்காரர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பேசு பொருளாக மாற்றியிருக்கிறார்கள். அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் குறித்து இன்றைக்கு ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கிறது. அருமை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்கப் போகிறாரா? அவர் தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டேயாக மாறப்போகிறாரா என்றெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் விவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, நான் ஒன்றை மட்டும் மிக தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னால் அருமைக்குரிய அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் புதுடெல்லிக்கு சென்றாரா என்று கேட்டால், ஆம், புதுடெல்லிக்கு சென்றார். புதுடெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்களை சந்தித்தாரா என்று கேட்டால், ஆம், சந்தித்தார். அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தாரா என்று கேட்டால் அதற்கான பதில் எங்களிடத்திலே கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார் என்பதற்காக எந்த விதமான ஆதாரங்களும் நம்மிடத்திலே கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் கூட நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்தேன் என்றோ, அமித்ஷா அவர்களிடத்திலே நான் உரையாடினேன், பேசினேன் என்றோ எந்த இடத்திலேயும் அவர் பதிவு செய்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஊடகங்கள் பேசுகிறது, மத்திய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராம் அவர்களை சந்தித்து விட்டார், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டார், அருமையண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒய்பிரிவு பாதுகாப்பை வழங்கி இருக்கிறது. ஆக இதெல்லாம் நடந்திருக்கிற காரணத்தினாலே கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் ஏக்நாத் ஷிண்டேயாக மாற இருக்கிறார். அவர் அதிமுகவை மீண்டும் உடைக்க இருக்கிறார் என்பது போன்ற ஒரு செய்தியை இன்றைக்கு ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அருமைக்குரியவர்களே, கடந்த 25/3/2025 தேதியில தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், ஆற்றல் மிகுந்த எங்கள் அன்பு தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புதுடெல்லிக்கு பயணமானார்கள். புதுடெல்லிக்கு பயணமாகிற போது விமான நிலையத்தில் அவருடைய பயணம் குறித்து, விஜயம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய நேரத்தில் அருமைக்குரிய தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார். என்னன்னா, டெல்லி பட்டணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கென்று ஒரு அலுவலகத்தை கட்டி இருக்கிறது. அந்த அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக நான் டெல்லிக்கு வந்திருக்கிறேன் என்கிற செய்தியை பதிவு செய்கிறார். அவர் இப்படி செய்தியை பதிவு செய்ய தமிழ்நாட்டின் ஊடகங்கள் எல்லாம் செய்தி போடுகிறது. என்னன்னா, இன்றைக்கு இரவு மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமித்ஷா அவர்களை டெல்லி பட்டணத்திலே அவருடைய இல்லத்திலே தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சந்திக்கிறார் என்பது போன்ற ஒரு செய்தியை வெளியிடுகிறார். ஊடகங்களிலே செய்தி வெளியிடப்படுகிறது, தொலைக்காட்சிகள் செய்தியை வாசிக்கிறது. நான் கேட்கிறேன், எங்கேயாவது இந்த செய்தியை அதிமுக மறுத்ததா? எங்கள் பொதுச் செயலாளர் மறுத்தாரா என்று கேட்டால் கிடையாது. அந்த செய்தியை அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்திலும் மறுக்கவில்லை. இந்த நிலையிலேதான் கடந்த 25ஆம் தேதி மாலை
சுமார் இரவு 8 மணிக்கெல்லாம் டெல்லியிலே இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய இல்லத்துக்கு தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வருகிறார். அமித்ஷாவை சந்திக்கிறார். இரு தலைவர்களும் கிட்டத்தட்ட 2 மணி நேரங்கள் அந்த இடத்தில் தனியாக பேசுகிறார். என்ன பேசுறாங்க, எதை பேசுறாங்க நமக்கு தெரியாது. அமித்ஷாவை சந்தித்து விட்டு வெளியே வந்த எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பத்திரிகையாளர்களை ஊடகவியாளர்களை சந்திக்கிற போது அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு இவர் பதில் சொல்லுகிறார். என்னன்னா, கூட்டணி குறித்து பேசுறீர்களா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லுகிறார். அப்புறம் எதைத்தான் பேசுறீங்க என்று கேட்டால் சொல்லுகிறார், தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து பேசினோம். தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லுகிற போது இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, அதுதான் தமிழ்நாட்டுடைய கொள்கை சித்தாந்தம் என்று பேசினோம். தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகிறதே தொகுதி மறுவரை அந்த தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியை கூட மத்திய அரசாங்கம் குறைக்க கூடாது என்கிற கோரிக்கையை வைத்து இதைத்தான் பேசினோம் என்று சொல்லுகிறார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவுக்கு உடன்பாடு உண்டா, கூட்டணி உண்டா என்று கேட்ட நேரத்தில் எங்கள் தலைவர் அற்புதமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, கூட்டணி குறித்து தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் அதிமுக சொல்லும், அறிவிப்பை வெளியிடும் என்கிற ரீதியில பேசியதை நம்மால் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் தாண்டியதற்கு பிறகு அதே ஊடகங்கள், அதே பத்திரிகைகள், அதே தொலைக்காட்சி சேனல்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் எடப்பாடியார் டெல்லிக்கு செல்லுகிற போது நான் அமித்ஷாவை பார்க்க போகிறேன் என்பதை முன்னரே எங்களுக்கு சொல்லவில்லை, டெல்லியிலே எங்களுடைய அலுவலகத்தை காணப் போகிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்கிற ரீதியில் இன்றைக்கு கேள்வி எழுப்புகிற அந்த பத்திரிகைகளுக்கு, ஊடக நண்பர்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக் கொள்ளுகிறேன், இதெல்லாம் பரம ரகசியமாக வைக்கப்பட்ட காரியங்கள். எதற்காக பரம ரகசியம்னா, யாரும் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்ல. ஒருவேளை எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் விமான நிலையத்திலே வைத்து பத்திரிகையாளர்களிடத்தில் நான் டெல்லிக்கு வந்திருக்கிறேன், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை இன்றைக்கு மாலை சந்திக்க இருக்கிறேன் என்பது போல செய்தியை சொல்லி இருந்தால், ஒருவேளை உள்துறை அமைச்சருடைய அந்த அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல்ல ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து அன்றைக்கு மாலை எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் உள்துறை அமைச்சரை சந்திக்க முடியாத ஒரு சூழல் உருவாக்கி இருக்குமே, ஆனால் இதே பத்திரிகைகள், இதே ஊடகங்கள் என்ன செய்தி போட்டிருப்பீங்க, நாடு முழுவதும் நீங்கள் தலைப்பு செய்தியாக சொல்லி இருப்பீர்கள். என்னன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடப்பாடியாரை சந்திக்க மறுப்பு, எடப்பாடியார் டெல்லியில பாரதிய ஜனதா கட்சிக்காக, அந்த கூட்டணிக்காக தவம் கிடக்கிறார் என்பது போல நீங்கள் செய்திகளை போட்டிருப்பீர்களா இல்லையா? இது போன்ற செய்தியை தமிழ்நாட்டிலே பரப்பி இருப்பீர்களா இல்லையா? ஆக இதையெல்லாம் தடுப்பதற்காகத்தான், இதையெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்னரே அறிவிக்காமல் பின்னர் அறிவித்திருக்கிறார். இதுதான் நடந்திருக்கிறது. ஆக அவருடைய டெல்லி விஜயத்துக்கு பிறகு ஒரு 2 நாட்கள் கழித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் K.A. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். டெல்லிக்கு புறப்பட்டு சென்ற K.A. செங்கோட்டையனுடைய டெல்லி விஜயத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகைகள், ஊடகங்கள், தொலைக்காட்சிகள் எல்லாம் ஊதாகரமாக ஏதேதோ பேசி செய்திகளை பரப்புகிறார்கள். செங்கோட்டையன் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் ஏக்நாத் ஷிண்டே என்பதை போல இன்றைக்கு செய்திகள் வாசிக்கப்படுகிறது. டெல்லிக்கு செங்கோட்டையன் சென்றாரான்னா, ஆமா சென்றார். டெல்லியிலே செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரை சந்தித்தாரான்னா, ஆமா சந்தித்தார், பேசினார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் டெல்லி பட்டணத்திலே அரசாங்கத்திலே மத்திய நிதியமைச்சராக இருக்கிறார். நட்பு ரீதியாக இவர் அவரை சந்தித்திருக்கலாம், சொந்த காரணங்கள் குறித்து பேசி இருக்கலாம்.
அவருடைய ஏதாவது ஒரு தர்ம சங்கடத்தை சொல்லி இருக்கிறார். மத்திய அரசாங்கம் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆக ஒய்பிரிவு பாதுகாப்பை தந்துவிட்டது என்பதற்காக இங்கே இருக்கிற அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் ஏக்நாத் ஷிண்டேயாக மாறிவிட்டார் என்று அர்த்தமா? நான் கேட்கிறேன் அருமைக்குரிய பெரியவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் மத்திய அரசாங்கத்தை என்னுடைய கொள்கை எதிரி என்று சொல்லி எதிர்க்கிறார். அப்படி எதிர்க்கிற விஜய்க்கு மத்திய அரசாங்கம் ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறதா இல்லையா? ஒய்பிரிவு பாதுகாப்பு தாவேகா தலைவர் விஜய்க்கு தந்து விட்டார் என்பதற்காக தாவேகா பாஜகவோடு ரகசிய உறவை வைத்திருக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒத்துக்கொள்ள முடியுமா? கிடையாது. அதுபோலத்தான் அருமைக்குரிய அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுடைய விவகாரம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர் மத்திய அமைச்சராக இருக்கிற, நிதி அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார் என்பது உண்மை. ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் சொல்வதை போல மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தார் என்பதில் உண்மை இருக்கிறதா? அவர் சந்தித்தாரா? கிடையாது. எங்கேயாவது அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் நான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரா? பேசி இருக்கிறாரா? கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற ஊடகங்கள் எதையோ ஊதி பெரிதாக்குகிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையனை அழைத்து பேசிவிட்டதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவர், அதிமுகவின் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து பேசிட்டார். பேச்சுவார்த்தை நிறைவு பெற்று விட்டது. இரு தலைவர்களும் சில காரியங்கள் குறித்து தெளிவாக பேசி முடிவெடுத்துட்டாங்க. எங்களுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அருமைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வெளியே வந்து நாங்கள் கூட்டணி குறித்து பேசவில்லை என்று சொன்னாலும் கூட அதிமுக தொண்டர்கள் மனதளவில் ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி காண போகிறது. அதை இரு தலைவர்களும் சரியான சந்தர்ப்ப சூழலிலே அறிவிக்க போகிறார்கள். அதிமுக தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து பயணிப்பதற்கு மனதளவில் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆக மனதளவில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வீழ்த்தப்பட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலே ஒரு ஆட்சி அதிகாரம் தமிழ்நாட்டில் மலர வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளுக்காக எங்கள் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவதற்கு அதிமுகவுடைய தொண்டன் தமிழ்நாடு முழுவதும் தன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே மத்திய அரசாங்கம் ஒருவேளை இந்த ஊடகங்கள் சொல்வதை போல, இந்த தொலைக்காட்சிகள் சொல்வதை போல அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யுமே ஆனால், நான் அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லவில்லை, செய்யுமே ஆனால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து நீங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையிலே அவருடைய கட்டுப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. 1.5 கோடி தொண்டன் இன்றைக்கு புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல் கேட்டு நடக்கிற தொண்டராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறான். என்ன அதிமுக தொண்டனுக்கு நம்பிக்கை இருக்கிறது. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை வீழ்த்த முடியும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி தந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்ட அதிமுகவை வரலாற்றில் பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் அது ஒரே தலைவர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் முடியும் என்பதை அதிமுக தொண்டன் தெரிந்து வைத்திருக்கிறான், புரிந்து வைத்திருக்கிறான். ஆகையினாலே எடப்பாடியார் காட்டுகிற திசை நோக்கி பயணிப்பதற்கு அதிமுக தயாராக, அதிமுக தொண்டன் தயாராக இருக்கிறார். நீங்கள் பேசுவது போல அண்ணன் கே.ஏ. செங்கோட்டையன் அவர் மூத்த தலைவர், புரட்சி தலைவரோடு பயணித்தவர், புரட்சி தலைவி அம்மாவோடு பயணித்தவர், கழகத்துக்கு விசுவாசமாக இன்றைக்கும் வாழுகிறவர். எந்த சூழலிலும் அதிமுகவை உடைப்பதற்கோ சிதைப்பதற்கோ அவர் முயற்சி செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஒருவேளை
இவர்கள் விரும்புவதைப் போல் கே செங்கோட்டையன் நடந்து கொண்டால் காலம் அவருக்கு பதில் சொல்லும், வரலாறு அவருக்கு பதில் சொல்லும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு செவிமடுத்த நல்லுள்ளம் படைத்த நண்பர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க. நான் வணங்குகிற தெய்வம் புரட்சி தலைவி அம்மா புகழ் ஓங்குக. வாழ்க அண்ணன் எடப்பாடியார் புகழ். நன்றி.